رحمه الله ونفعنا بعلومه وأسراره في الدارين اللهم صل وسلم وبارك عليه. باب من مات وعليه صوم. وقال الحسن إن سام عنه 30 رجلا يوما واحدا جاز. وبه قال حدثنا محمد بن خالد قال حدثنا محمد بن موسى بن أعين قال حدثنا أبي عن عمرو بن الحارث عن عبيد الله بن أبي جعفر أن محمد بن جعفر حدثه عن عروة عن عائشة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم قال من مات وعليه صيام صام عنه وليه تابعه ابن وهب عن عمرو ورواه يحيى بن أيوب عن ابن أبي جعفر صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இப்பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வேண்டி பல இடங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய இஹ்திகாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எம் அனைவர்களையும் பொருந்து கொள்வானாக. 112வது வருடமாக நமது இந்த ஜாமியுல்லாஹில் மீரா ஜும்மா பள்ளி வாயிலே இந்த புகாரி ஷரீஃபினுடைய பாராயண நிகழ்வு நடைபெற்று வருகிறது என்பது நமக்கு தெரியும். அதிலே இந்த வருடம் இன்று ஆரம்பிக்கப்பட்டு 7வது தினமாகும். இன்று ஓதப்பட்ட பகுதிகளிலே இஸ்லாமிய 50 கடமைகளிலே முதலாவது தொழுகை, அதனுடைய பாடங்கள் வந்து ஓதப்பட்டு அதனுடைய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுபோன்று ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற அமல்கள் அதனுடைய பாடங்கள்லாம் வந்துட்டு, அடுத்ததாக புனித ரமலானுடைய நோன்புனுடைய விடயம். இன்ஷா அல்லாஹ் இது ரஜபு மாதம். இந்த மாதம் கிடைக்க, இந்த மாதத்திலே இது சங்கையான மாதங்களில் ஒரு மாதம். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதுபோன்று ரஜபு தனியே வரும். அந்த 3 மாதம் தொடரா வரும். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் 3 தொடரா வரும். ரஜபு மாதம் தனியே வரும். எல்லாம் மின்ஹா அர்பாத்துல் ஹுரும் என்று அல்லாஹ் சொன்ன கண்ணியமிக்க மாதங்கள். யுத்தம் செய்வது ஹராமாக்கப்பட்ட மாதங்கள். அதில் ஒரு மாதம் தான் இந்த ரஜபுனுடைய மாதம். இந்த மாதத்தை அடுத்து ஷாபானுடைய மாதம். அதனை அடுத்து இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தோடு இருந்தோம்னா ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான், தர வேண்டும் என்று நாம் ஆசைப்படும். ஏனெண்டா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்ற ஒரு துஆ அதுக்காரனவையிலையும் வருகிறது. ஆனால் அதனுடைய அறிவிப்பாளர்களிலே சில சிக்கல் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் பிரபல்யமாக எல்லோரும் ஓதக்கூடிய ஒரு துஆ இது. நபி அவங்க ஓதினாங்க, அல்லாஹ் பாரிக்கலாம் ரஜபின், ரஜபுலே எங்களுக்கு நீ பரக்கை செய்வாயாக. அதை அடுத்து வருகிற ஷஅபானையும் பரக்கை செய்வாயாக. புண்ணியமிக்க ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் தருவாயாக. அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ரஜபின் வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான் என்ற துஆவை நாம் ஓதணும். உலமாக்களும் ஓதுவா, நாமையும் கேட்கணுமே. ரமலான் அடைகிற ஒரு பெரிய புண்ணியமான மாதம், அல்லாஹ்வுடைய வேத கட்டளைகளை இறக்க தகுதியான மாதமாக தெரிவு செய்த மாதம், அல் குர்ஆனை இறக்க அல்லாஹ் தஆலா தெரிவு செய்த ஒரு மாதம். அந்த மாதத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளால நாங்கள் அடைய வேண்டிக்கிறோம். அந்த மாதத்தில் அந்த பாடங்கள் சம்பந்தமாக அதில் ஒரு பாடம் எழுதியிருக்கிறாங்க புகாரி இமாம். பாபுமன் மாத்த வாலை சௌம், ஒருவன் மௌத்தா போனார். ஆனால் அந்த ரமலான அவர் உயிரோடு இருந்தேன். அந்த ரமலானோ அதுக்கு முந்தின ரமலானோ உடல் ஆரோக்கியம், நோம்பு பிடிக்கக்கூடிய ஆற்றலோடு இருந்தவர் மௌத்தா போனார். அந்த முந்தின ரமலானில் உள்ள நோம்போல கலாச்சியும் இல்லை, இந்த ரமலானில் நோம்பு பிடிக்கையும் இல்லை. இப்படியான ஒரு நிலைமையில் ஒரு ஆள் மௌத்தானா அவருடைய சொத்துக்களை பங்கு வச்சு
அந்தந்த உரிய ஆக்கள் எடுத்துக்கிட்டு போனால் மட்டும் காணாது. அவருடைய மார்க்க விடயங்களில் என்ன குறைகள் இருக்குதுங்கிறத பார்க்கணும். ஹஜ்ஜி விதியாக இருந்து ஹஜ்ஜி செய்யாமல் ஹஜ்ஜி உம்ரா செய்யாமல் அவர் மௌத்தானா, அவருடைய அனந்தர சொத்திலிருந்து ஹஜ்ஜி உம்ராவுக்காக ஏற்கனவே ஹஜ்ஜி உம்ரா செய்த ஒருவரை பதில் ஹஜ்ஜிக்காக அனுப்பணும். அவருடைய சிலவெல்லாம் கொடுத்து, அவருடைய குடும்ப சிலவெல்லாம் கொடுத்து, அவ்வாறு அவர் ஹஜ்ஜிக்கு ஒரு ஆளை அனுப்பி, இல்லை அவருடைய குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் அவருக்குரிய ஹஜ்ஜை செய்யணும். லப்பைகான் சுபுருமா என்ற ஒரு சஹாபி தல்பியா சொன்னார், இஹ்ராம் நியத்து வைத்து. மண் சுபுருமா, சுபுருமாண்டா யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இன்னார் என்று சொன்னார். சரி, நீங்கள் உங்களோட ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்டார். இல்லை நாயகமே, ஹுஜ்ஜ அன்க சும்மான் சுபுருமா, முதல் உண்ட ஹஜ்ஜை நிறைவேற்றி இந்த வருடம், அடுத்த வருடம் சுபுருமாவுக்கான ஹஜ்ஜி செய் என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். எனவே பதில் ஹஜ் என்று சொல்லுவார். இந்த ஹஜ்ஜிக்கு நமது ஊரில் இருந்தும் சில மக்கள் உலமாக்களை ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறார். எனவே அவ்வாறு செய்யணும், அவங்களுடைய கடமை. அது ஒரு ஜக்காத்து கொடுக்காம அவர் வாஜிபு ஜக்காத்து பரதா இருந்து மௌத்தான ஜக்காத்து கொடுக்கணும். கணக்கு பார்த்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போனால் அல்லாஹ் தஆலா ஏழைகளுக்கு கொடுக்க சொன்ன ஹக்கை வேறு எப்படி பிரிச்செடுக்கிற அனந்தரத்தில் அப்படி பிரிச்செடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதுபோல ஒருவர் தொழுகையிலே முன்ன பின்னா இருந்தால் அதை கணக்கு பார்த்து அவரை குடும்பத்தில் ஒருவர் தொழுகையை தொழணும். மௌலா அல்லாமா சுபுக்கி இமாம் ரஹ்மத்துல்லாஹ் வகது ஃபால அன் பாலி அகாரிபிஹி, வகது ஃபால சுபுக்கியோன் பாலி அகாரிபி. சுபுக்கி இமாம் அவங்கள குடும்பத்தோட மௌத்தாயி அவர் விட்ட தொழுகைகளை கணக்கெடுத்து கலா செய்கிறாங்க. அப்போ பெற்றோர்களுக்கு நன்றி செய்கிறேன்னா அப்படி இல்லாங்களுக்கு பொருளாதாரத்தை மட்டும் பங்கு வச்சுக்கிட்டு அப்படி போகிறது இல்லை. அவர் என்னென்னு விட்டுட்டு போயிருக்கா கட்டாயம் செய்யணும். அதில் ஒன்று தான் நோன்பு. இது யாரும் திரும்பி பார்க்குறேன், இல்லை மவுத்தான அழைச்சி விட்றான் மரம் நோன்பு பிடிச்சியா இல்லையா, இது யாருக்கு தெரியும். ஆனால் இதில் கணக்கு பார்த்து கலாச்சி ஆகணும். அது ஒரு ஆள். அதுதான் ஹசனுல் பசர் ராமோதா சொல்கிறா, எந்த ஒருவர் மவுத்தாயி அந்த வருடம் ரமலான் 30 நாளாக வந்த 2 வச்சா 29 வரும் 30 வரும் 30 வந்தால் அவர் மவுத்தாயிட்டார், நோன்பு பிடிக்கல. எனவே 30 நபர்கள், அவருடைய குடும்பத்தவர்கள், அவருடைய நண்பர்கள் யாராயிலும் சேர்ந்து 30 பேர் ஒரு நாள் நோன்பு வைச்சா அவருடைய நோன்பு நிறைவேறும், மௌத்தானாருடைய நோன்பு கிடைக்கும். 30 பேர் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கா, 100கணக்கான உறவினர்கள் இருக்கா. மூத்தாப்பா இந்த வருடம் நோன்பு பிடிக்கல, நோன்பு பிடிக்கிற ஆற்றல் இருந்த பிடிச்சிக்க முடியல, அவர் நோன்பை நாம் இன்றைக்கு எல்லாருமாக சேர்ந்து கலாவாக பரதுடைய நோன்பை நிறைவேற்றுவோம் என்று 30 பேர்கள் சேர்ந்து பிடிச்சா ஆண்களோ பெண்களோ அந்த நோன்பு அவரத்தோடு நிறைவேறி. அந்த தொடரில் ஒரு ஹதீஸ் எழுதிக்காங்க. ஆயிஷா நாயர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒருவர் மௌத்தாகிறார், அலைஹி ஸியாமுன் ஸாம அன்ஹு வலியுஹு. ஒரு மௌத்தா போனார், அவர் நோன்பு பிடிச்சிக்கோள் இல்லை, நோன்பு ஒரு 24 பிடிச்சால் மௌத்தாகிட்டார். ஒரு 6 நோன்பு வரும், அதில் ஒரு 5 நோன்பு வரும். 15 மௌத்தா போனார், 14 வரும், அதில் 15 வரும். இல்லை முழுமையாக தலைப்பு அந்த பிடிச்சிய கிடைக்கல அவருக்கு. அப்போ அந்த நோன்பை கலாச்சியை தான் சொல்கிறா நபி. அவங்க மௌத்தான சாம அன்ஹு வலியுஹு, அவருடைய காரியஸ்தர், அவருடைய பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர் அந்த நோன்பை கலா செய்யட்டும் என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அப்போ இதெல்லாம் கட்டாயம் அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றணும். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டும், யா ரஜுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலுல்லாஹ் இன்ன உம்மி மாதத்து அலைஹா ஸௌமு ஷஹரின். எங்கள் உம்மா மௌத்தா போனா அவங்க ஒரு மாத காலம் நோன்பு பிடிச்சிக்கொள்ள, ஒரு மாதம், ஒரு ரமலான்ல. அவ அக்கலி அன்ஹா, அவை தொட்டு நான் கலா செய்யவா நாயகம் என்று ஒரு மனிதர் வந்து கேட்டார். இப்போ யாரும் வந்து அப்படி கேட்டுயாளா, இந்த உலமாக்கலையா சொல்லுங்க. அப்போ யாராச்சும் ஒரு ஆள் வந்து பாபா மௌத்தா நீத்து நோன்பை விட்ட என்ன மௌலை செய்ய என்று கேட்டுருக்காங்க. கிடையாது, கிடையாது. எனவே ஒரு சாபி அந்த ஆக்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம்,
சஹாபாக்களை சும்மாக்களை நபியினுடைய தோழமையில் இருந்தாங்கன்னா சும்மாக்கள் இல்லையே அவங்க மனித புனிதர்கள் பழங்கள். அப்போ பயத்தில் கேட்காரு எங்களை மவுத்தாயிட்டாரு, எங்களை உம்மா மவுத்தாயிட்டா 1 மாத காலம் நோன்பு பிடிக்கல, என்ன செய்ய நாயகமே? கால நாம் நாம் நோன்பு பிடிங்க, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றப்பட மிக தகுதியானது. அல்லாஹ்வோட கடன் அதை கட்டாயம் செய்யத்தானே நிறைவேற்றி ஆகணும், நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். மவுத்தாகிறலையும் வசியத்தனோடு மரண சாசனம் ஒன்று இல்லவா, அது கட்டாயம் செய்யணும். தலைமாட்டுக்குள்ள வச்சு தான் தூங்க வச்சு ஆசைப்படாது, இந்நேரம் மவுத்து வரும்னு தெரியாது. அப்போ அதை பார்த்து என்னன்னு பார்த்து கொள்ளலாம். அதுபோல் அவர் அந்த வசியத்தை இந்த வசியத்தை செய்கிறத விட இத்தனை வகத்து என்ற தொழுகையில் கல்லாயிருக்கு, இத்தனை நோம்பு நான் பிடிச்சிக்கல, இப்படி சக்காத்தை ஒழுங்காக கொடுத்துக்கல, அதுகளை செஞ்ச மனைன்னு சொல்லும் பிள்ளைகள். அவர் வசியது கட்டாயம் அவர் செய்யணும். அதுபோல் இன்னொரு ஹதீஸ் வருது, காலத்து இம்ராத்துல் நபி இன்ன உகுத்தி மாத்த, அங்கே தாயக்கா இன்னொரு பொம்பளை வந்தாங்க, அந்த சகோதரி மவுத்தா போனா, அவன் நோம்பு பிடிக்கல, நான் கலாச்சியவா நாயகமே. ஓ கலாச்சி, அவள் தாயும் வருது சகோதரியும் வருது. அவள் குடும்பத்தில் சகோதரி மவுத்தானா சகோதரன் மவுத்தானா, ஆம்பளை மவுத்தானா பொம்பளையும் கலாச்சியலாம், பொம்பளை மவுத்தானா ஆம்பளையும் கலாச்சியலாம். அவரோட நோம்பு ஒரு நபிக்கிட்ட வந்து பொம்பளை கேட்டா, இன்ன உம்மி மாத்தது வாழைய சவுமு நதரு, இது நேச்ச நோம்பு. எங்கள் உம்மா மவுத்தானா ஒரு நல்ல காரியத்துக்காக நேர்ச்சி செய்திருந்தா, அல்லாவுக்கா இல்லாய் அலையான் அசூம், நான் நோன்பு பிடிக்கன்னு நேர்ச்சி செய்திருந்தா, ஆனால் பிடிக்க கிடைக்கல மவுத்தா போனா என்ன, இது ரமலான நோன்பு இல்லை, நேர்ச்ச நோன்பு. அப்பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, வகால அப்போ நபி சொன்னாலும் கலாச்சியை தான் போகணும், கலாச்சிங்க உம்மாட நேர்ச்சியை கலாச்சிங்க. இன்னொரு வம்பில் வந்து சொல்லிட்டா, எங்கள் உம்மா மவுத்தா போன நாயகமே 15 நாள் நோன்பு பிடிச்சிக்கல, முந்தின 15 பிடிச்சிட்டா. அப்போ என்ன செய்ய யார சொல்லலாம், பிடிச்சி பூரணப்படுத்துங்க. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஹக்கு கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார் சொல்லலாம். இதுகளெல்லாம் நாமளும் பெற்றோர்கள் நாம் செய்கிற கடமைப்பாடுகள். மௌத்தா போய்த்தாங்க, ரெண்டாவதுக்கு ஏதாவது ஒரு குர்ஆனோ ஒரு யாசினை அப்படி ஓதி ஏதாவது சாப்பாடு ஒன்று கொடுத்து போட்டு அவர் சொத்து மதையில் அடுத்துக்கிட்டு சண்டை பிடிச்சி வாங்கி கொண்டுக்கு போய் தீர்த்து எல்லாம் வந்து முடிஞ்சு அதோடைய முகம் பார்க்க மட்டும் மவுத்து மேலேயும் பேசுகிறீங்க, அப்படிலாம் கிடக்குற பொருளாதாரத்துக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய கடமையை செய்கிறத பற்றி யாரும் கலைச்சி நினைச்சி பார்க்குறீங்க இல்லை. நான் பெருமைக்கு ஆஜலே எங்களுக்கு மவுத்தால தாய், அவர்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டு 1 மாத காலம் முன்ன பின்ன ஆயிரம் நோம்பு 40 நாளைக்கு அந்த வருஷம் நோம்பு பிடிச்சி தொழுக கொஞ்சம் முன்ன பின்ன குழம்பு ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போய், அப்போ அந்த தொழுக அம்பட்டை நான் கலாவாக தொழுதேன், என் தாய்க்காக நான் செய்தேன், இந்த கடமையை நான் செய்தேன். எனவே செய்யோம். அடுத்ததாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிச்சுக்கிறேன். சின்ன பிள்ளைகள் நம்மளை பிள்ளைகள் அவ இலக்கம்தான், ஆனால் அந்த பிள்ளைகளை தீன் பிரகாரம் பழக்கணுமே. சின்ன பருவத்தில் பழக்கினா தான் சிறுமை கல்வி சிலையின் எழுத்தான். அந்த பெருசாகி அது வேலை கஷ்டம். சின்ன பருவத்தில் சிலாக்கள் சொல்ல எங்கள் வாப்பாம்மா எங்களை பழக்கையும் இல்லை, அது இப்போ நான் பட்டன் இருந்தால் ஒரு சாதியாக்களுக்கு வாயெல்லாம் ஊறுறது, எங்கே நோம்பு பிடிக்கிறதையும் அங்குறையும் எழுதி சொல்கிறது நாம் காதால். அவள் சின்ன பருவம் 7 வயதில் தொலையே ஓணும், அது எல்லாரும் சொல்கிறான். 10 வயதான அடித்தாக தொலைவீங்கள், அது எல்லாரும் நோம்புமா தான். 7 வயது நோம்பு பிடிக்க பழகுங்க, 10 வயது நோம்பு கட்டாயம் பிடிக்க வைங்க. அப்போ சஹாபாக்கள் எப்படி நடந்து பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நஷ்வான் என்ற ஒரு பிள்ளையை கண்டா, சின்னால் ரமலான்ல அவர் நோம்பு பிடிக்கல. வைலக வசிபியானுன்னா சுயாமுன் ஃபதரபா, எங்களை பிள்ளையெல்லாம் நோம்பு, நீ என்ன நோம்பு பிடிக்கல, உனக்கு என்ன கேடு என்று கேட்டா. உமர் எடுத்து சாட்டை எடுத்து கொடுத்தா அடி ஆள். நஷ்வான் அவர் பேர், அடித்தா நோம்பு பிடிக்க பழக்கம். அடுத்தது பாருங்க, ஆஷூராவுடைய முஹர்ரம் மாதம் 10வது நாள். 9க்கு தாசுவாண்டு பேர், 10க்கு ஆஷூராண்டு பேர். சரி, ருபை இப்னு பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்காங்க,
நபி அவங்க ஆஷூராவுடைய காலை பொழுதுல சுபாயிற்று அன்சாரிகளுடைய எல்லா கிராமங்களுக்கும் ஆள் அனுப்பினாங்க. ஆள் அனுப்பி ஒரு அறிவித்த ரசூலுல்லாஹி ஏலான் என்ன மன் அஸ்பஹ முப்திரன் பலியுத்திம்ம பக்கியத்தை யௌமி, யாரும் இந்த முஹர்ரம் 10ஆவது நாள் நோன்பு பிடிக்காம எழுந்திருந்தா நோம்பாளியை போல இருக்கட்டும், நோம்பாளியை போல ஒன்று சாப்பிடாம குடிக்காம அந்த நாளை கண்ணியப்படுத்தட்டும். வமன் அஸ்பஹ சாயிமன், நோம்பாளியாக எழும்பியிருக்காரா அவர் நோன்பை நோம்பாக அவர் நிறைவேற்றட்டும். அந்த ருபை ரலியல்லாஹு அன்ஹு சொல்றா நசூமுஹு பாது, நபி இப்படி அந்த ஆஷூராண்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஆக்கள் அனுப்பி சொன்னாலே அந்த அதுக்கு பின்னால நாங்களும் ஆஷூராண்டு நோன்பு வைத்தோம். வனு சவ்விமு சுபியானனா, எங்களை பிள்ளைகளே நோன்பு முடிக்க வைப்போம். இது இல்லை சுன்னத்தானும் மூசா நபி கவுமும் பரதா இருந்தது. நம்முடைய இஸ்லாத்து ஆரம்ப காலத்துல பரதா இருந்து பிறகு மாற்றப்பட்டேன்னு சொல்றார். ஆஷூராவுடைய கட்டாயமான நோன்பு. ஆஷூரா ஆண்டு நல்ல பெரிய நல்ல கண்ணியமான ஆக்கள் மௌத்தாக சுயநதி எல்லாம் மௌத்தான நாள். எனவே நம்ம பெரிய ஆதரவு ஆஷூரா ஆண்டு தான் மௌத்தான. மாணவர்கள் நோன்பு துறக்காங்க. இறுதியாவளுக்கு பறிக்கின ஒரு 3 கரண்டி கஞ்சி சதகொல்லா நம்ம சமயக்காரன் சமைச்ச கஞ்சி அதோட வபாத்தாயிட்டார். பிள்ளை நோன்பு துறக்காங்க ஆஷூரா. எனவே கண்ணியமானவர்களே சொல்றாங்க எப்படிப்பட்ட வெயில் அங்க மக்கா மதீனாவில். பருத்தியால பஞ்சால செய்த கம்பளியால அப்படி செய்த விளையாட்டு பொம்மைகள் பொம்மாப்பிள்ளை செய்ய முந்தி நம்ம பிள்ளை எல்லாம் விளையாடு பொண்ணாம அப்பளை கற்பிச்சு விளையாடுவோம். அதுபோல உள்ள பொருட்களை செய்து எங்களை பிள்ளைகளுக்கு பராக்காக்கி அந்த நோம்பை கொண்டு இடையில உற்றாம கொண்டு சேர்க்கறதுக்காக வேண்டி செய்வோம். சரி, ஒருவர் சாப்பாடு கேட்டு கத்தினாலண்டா அவருக்கு சாப்பாடு கொடுப்போம். ஹத்தாயக்கூனல் இந்த லிப்தார், ஆனால் சாப்பாடு இடையில கொடுக்கல. நோம்பு துறக்கிற டைமில் அவருக்கு சாப்பாடு மன அரவணைச்சி பள்ளி குடிப்பா சாப்பாடு பிள்ளைகள் வாங்க மன பராக்காக்கி அந்த நாளை நோம்பா முடிக்கிறதா. நாம் அப்படி பிள்ளைகளை கரிசனை எடுக்கமா? பிள்ளைகளாக பிடிச்சாதான் நாம் அப்படி ஒரு பெரிய கரிசனையாக பிள்ளைகளை கட்டாயம் செய்யணும். எனவே கண்ணியமானவர்களே, இவ்வாறான இந்த ஹதீது கிதாபில் வார ஹதீதுகள் 7275 ஹதீது. இந்த ஹதீதுகளை விளக்க போனால் ஒரு வருடம் அல்ல 5-6 வருடம் விளக்கினாலும் முடியாது. அப்படியான ஒரு திறந்தம் தான் இது. அவரோட உஸ்தாத் இஸ்ஹாக்குன் ராஹவைஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னாலாம் தரிசு நடத்தி போட்டு புகாரி இமாமுக்கு 1080 உஸ்தாத் மாதிரி 90க்கும் 1,00,000 கிளப்பட்ட மாணவர் அவரோட ஹதீஸ் எடுத்தார்கள். அப்போ அவர்கிட்ட சொன்னாலாம் இஸ்லாம் பாடம் நடத்தி போடு, உங்களை யாராவது தயாராகுங்களன் சஹீஹான ஹதீதுகளை மட்டும் தேடி ஒரு கிதாபில் எழுதுங்க. அசம கல்வி புகாரி மஞ்சள் கல்வி உடனே உறுதி கொண்டுச்சு இந்த வேலையை நாம் செய்யணும். உடனடியாக இறங்கினேன். 16 வருட காலம் அலைஞ்சி திரிஞ்சு 6 லட்சம் ஹதீதுகள் பாடமாக்கினேன். அதுக்குள்ள தெரிவு செய்து 7275 ஹதீதுகள் ஒரு எண்ணிக்கையில் சில இதில் மாற்றங்கள். அந்த ஹதீதுகளை தேடி எடுத்து ஒவ்வொரு ஹதீதும் 2 தொழுது குளிச்சு சந்தோஷமாக எழுதி ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவில் கொண்டு வச்சு அப்படியெல்லாம் சுத்தமாக எடுத்த கிதாபு தான் இந்த கிதாப். அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் ரமலானுடைய பெருநாள் அன்றிரவு ஹர்தங்குல மௌத்தானாக நம்முடைய கஸ்தலானியுமா எழுதிக்காங்க. ரிஷாது ஷாரி அவட பிரிவில் கிதாபில் எழுதிக்காங்க. அந்த ஊரில் அவங்க சமர்கந்து வாசிகள் கூப்பிட்டு போகிறதுக்கு இடையில் இங்கே வபாத்தாயிட்டா, நோம்பை திறந்துட்டு வபாத்தாயிட்டா. அடுத்து ஆண்டு பெண்ணாலண்டா அவளை அடக்கம் செய்யப்படுது. அவளை கபூரில் இருந்து கஸ்தூரி மணக்க துவங்கிட்டு மக்களெல்லாம் அந்த மண் அள்ள துவங்கிட்டாங்க. அதுக்காக வேண்டி வளர்ச்சி சுவர் கட்டப்பட்டு அவரோட கபரு பாதுகாக்கப்பட்டிருக்குது. எனவே இது ரஷ்யாவில் பிறந்த மனிதர் மதீனாவில் பிறக்கையும் மக்காவில் பிறக்கையும் ஒரு ரஷ்யாவில் பிறந்தார். எனவே கண்ணியமாக அவரை கொண்டு அல்லாஹ் வேலை வாங்கினார் ரசூலுல்லாஹ்வுடைய ஹித்மத் பணியில். எனவே இந்த கிதாபை நாம் மதிக்கணும். இதை நாம் இப்போ தர்ஜமா வந்திருக்கு இதனுடைய விவரம்.
நல்லா வீடுகளை வச்சு வாசிக்கும். இவ்வளத்தை வந்து இருந்து போட்டு மட்டும் வியாபாரம் வீடுகளில் கிதாபுரிக்கு நல்லா வேண்டி வச்சு வாசித்து பார்க்கணும். இன்னும் இதில் வருதுங்கிறத பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா இதில் வரக்கூடிய இதை கேட்குமோ அதுக்குள்ள அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தருவானாக. வாஹிர தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم وكما شرفتنا بسماع حديثه القويم واهدنا إلى صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم وكما أكرمتنا بسماع ألفاظه واجعلنا من حملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. புகாரி ஷரீஃபினுடைய 7வது நாள் நிகழ்வு அல்லாஹ்வின் உதவி கொண்டும் இங்கு வருகை தரக்கூடிய கண்ணியமான உங்களுடைய அழகான ஒத்துழைப்பு கொண்டு மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கேட்கப்பட்ட 3 கேள்விகளுக்கான பதில்கள். அதிகம் ஹதீதுகளை அறிவித்த சஹாபி ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அவர்கள் அறிவித்த மொத்த ஹதீதுகள் எத்தனை? அவர்கள் இஸ்லாத்தை ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு ஏற்றுக்கொண்டார்கள் என்ற கேள்வி கேட்டிருந்தோம். 5374 ஹதீதுகளை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹிஜ்ரி 7ஆம் வருடம். இரண்டாவது கேள்வியாக, இன்று உலகத்தில் மிக பெரும் பயங்கரவாதியாக முழு மனிதர்களாலும் நேர்மையான இரக்கமுள்ள மனிதர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் நெட்டன்யாஹூ அவன் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோய் என்ன என்று கேட்டிருந்தோம். சிறுநீரக புற்றுநோய் என்பது சரியான விடை. மூன்றாவது கேள்வி, வளர்ந்து வரும் சிறார்களுக்கான பல்வழிகளில் அறிவு மற்றும் ஒழுக்கம் போதிக்கப்படுகின்றது. மஸ்ஜிதுகளில், பாடசாலைகளில், இன்னொரு பல இடங்களில். ஆனாலும் அவர்களுக்கு அதிகம் தாக்கம் செலுத்தக்கூடிய, அவர்களை வழிப்படுத்தக்கூடிய முறைமை என்ன என்று கேட்டிருந்தோம். வீட்டு சூழலை ஒழுங்குபடுத்தி தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்வது என்பது அதற்கான விடையாகும். 40 பேர் அதற்காக விடை அளித்திருந்தார்கள். 32 பேருடைய விடைகள் முழுமையாக சரியானதாக இருந்தது. 8 பேருடைய விடைகள் தவறாக இருந்தது. இன்றைய 3 வினாக்கள். 2025ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கிறது. இது நம்முடைய இஸ்லாமிய புத்தாண்டு அல்ல. இருந்தாலும் இதனுடைய நடைமுறைகளோடு நாம் சம்பந்தப்படுவதனால் இதனையும் நாம் ஒரு புதிய வருடமாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் இஸ்லாமியர்கள் என்ற வகையிலே இஸ்லாமிய புத்தாண்டு ஆரம்பிப்பது முஹர்ரம் மாதத்தில் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும்.
இஸ்லாமிய மாதங்கள் நமக்கு மனனமாக இருக்கலாம். இஸ்லாமிய 12 மாதங்களில் முதன்மையான மாதம் முஹர்ரம், இறுதி மாதம் துல்ஹிஜ்ஜா. கேள்வி என்னவென்றால், சங்கை மீது மிகு மாதங்கள் எத்தனை, அவை யாவை? 12 மாதங்களில் அதிகம் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் எத்தனை, அவை யாவை? இரண்டாவது கேள்வி, இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நோன்பு சம்பந்தப்பட்ட பாடத்திலே ஒருவர் நோன்பு கடமையாக இருக்கும் நிலைமையில் மரணித்து விட்டால் அவருக்காக அவருடைய பொறுப்பாளர் நோன்பு நோக்க வேண்டும். அதிலே தாயினுடைய நோன்பு சம்பந்தமாக, சகோதரியினுடைய நோன்பு சம்பந்தமாக கேட்கப்பட்ட ஹதீதுகளை எல்லாம் இங்கு சங்கைக்குரிய உஸ்தாத் அவர்கள் விளங்க வைத்தார்கள். வினா என்னவென்றால், ஒருவர் ஒரு ரமதானின் நோன்பு கடமையாக இருக்கும் பொழுது மரணித்திருக்கிறார். 30 நோன்புகள் அவருக்கு கடமையாக இருந்திருக்கிறது. அவருக்காக 30 பேர் நோன்பு நோற்றால் அது ஒரேடியாக நிறைவேறிவிடும் என்ற கருத்தை சொன்ன இமாம் யார்? ஒருவருக்காக 30 பேர் ஒரே தடவையாக நோன்பு பிடித்து விட்டால் அந்த 30 நோன்புகளும் நிறைவேறிவிடும் என்ற கருத்தை சொன்ன இமாமுடைய பேர் என்ன? மூன்றாவது கேள்வி, சிறுவர்களும் நோன்பு பிடிக்க பழக்கப்படுத்த வேண்டும். எப்படி தொழுகையின் கடமையை நாம் பழக்குகிறோமோ அவ்வாறு தான் நோன்பும். சிறுவர்கள் நோன்பு பிடிக்காத போது அவர்களில் அந்த உற்சாகப்படுத்துவதற்காக சற்று கடினம் காட்ட வேண்டும் என்று ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். கேள்வி என்னவென்றால், சஹாபாக்களின் காலத்தில் ஒரு சிறுவன் நோன்பு நோக்காததை ஒரு சஹாபி கண்டித்தார், சாட்டையினால் அடித்தார். அந்த சஹாபியின் பெயர் என்ன, அந்த சிறுவனின் பெயர் என்ன என்பது இன்றைய மூன்றாவது கேள்வியாகும். நேற்றைய தினம் இந்த பெற்றோருடைய வழிகாட்டல், குழந்தைகளுக்கு அனுதினமும் பெற்றோர், குறிப்பாக தாய், நல்ல புத்திமதிகளை, வழிகாட்டல்களை சொல்ல வேண்டும் என்று ஞாபகப்படுத்தினார்கள். நான் இன்று ஒரு செய்தி படித்தேன். குவைத்தை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் ஒரு மைதானத்தில் நடைபெற்ற 2 நிகழ்வுகளை அவர் ஃபோட்டோ பிடித்து அதை அவர் பதிவு செய்து அதற்கு கீழே ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார். அந்த மைதானத்தில் ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறுவன் தொழுகை நேரம் வந்ததனால் மைதானத்தின் ஓரத்தில் சென்று ஒரு இடத்திலே தொழுது கொண்டிருக்கிறான். அதையும் அவர் ஃபோட்டோ பிடித்திருக்கிறார். இன்னும் ஒரு சிறுவன் படிக்கட்டின் மேல் நின்று அவனுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை வருகிறது. அவன் அங்கு சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறான். அவர் இந்த 2 ஃபோட்டோக்களையும் எடுத்து போட்டுவிட்டு எழுதியிருக்கிறார், இது ஒரே நாட்டில் ஒரே மைதானத்தில் நடைபெற்ற விடயம். ஏன் இந்த 2 சிறுவர்களும் 2 வகையான வேலைகளை செய்கிறார்கள் என்றால் வளர்ப்பு அப்படிப்பட்டது என்று அவர் எழுதியிருக்கிறார். எனவே நம்முடைய பிள்ளைகளை சங்கைக்குரிய ஹஸரத் அவர்களும் சொன்னதை போன்று சிறுபராயத்தில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய விடயங்கள் தான் மாற்றத்தை ஏற்படுத்தும், அவருடைய மனதிலே பதியும். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை வீட்டில் வைத்து மஸ்ஜிதுக்கு எப்படி செல்ல வேண்டும், பாடசாலைக்கு எப்படி செல்ல வேண்டும், பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆலிம்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்கள் என்றால் யார் என்று சகல விடயங்களையும் அழகாக அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அன்பளிப்புகள் கொடுத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது மிக தாக்கம் செலுத்தும் என்ற ஒரு விடயத்தை நாம் இன்றைய தினமும் நமக்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிகழ்வுகளை பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.